Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last video exercise 1.1 relate ஆகிற example sumsலாம் பார்த்தோம். அதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான வீடியோவில் exercise 1.1ஓட sums எல்லாமே பார்க்கலாம். அதில் first sum பாருங்கள். Let a is equal to 2, minus 2, 3, b is equal to 1, minus 4. இதுக்கு என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா a cross b, a cross a and b cross a கண்டுபிடிக்கணும். a cross b னா நம்மளுக்கே தெரியும். a cross b னா என்ன? Cartesian product of a and b. அதாவது a ஓட செட்டை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும், ஏன்னா a தானே ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ a ஓட செட் என்னது? 2 minus 2 3 கிராஸ் b ஓட செட் 1, minus 4. ஓகேவா? இதுதான். அப்போ நம்ம கிராஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? ஆர்டர் பேர் கண்டுபிடிப்போம். ஆர்டர் பேர் என்ன பண்ணுவோம்? 1 2க்கு எவ்வளோ சான்ஸ் இருக்கு? 2, 1, 2, 4, minus 2, 1, minus 2, 4, 3, 1, 3, minus 4. இப்படி தானே சொல்லுவோம். அதுதான் இப்போ எழுதணும். 2, 1, 2, minus 4. Next 2 minus 2, 1, minus 2, minus 4. Next 3, 1, 3, minus 4. ஓகே, இதுதான் வந்துட்டு என்னது? a cross b. இப்போ a cross a கண்டுபிடிக்கணும். a cross a னா a ஓட செட்டையுமே நம்ம என்ன பண்ணணும்? கிராஸ் பண்ணணும். ஓகேவா? இதுதான் a cross a. கிராஸ் 2, minus 2, 3. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? 2, 2, 2 இந்த 2 எல்லா இடத்துக்கும் போகும். அப்போ minus 2 எல்லா இடத்துக்கும் போகும், 3யும் எல்லா இடத்துக்கும் போகும். அப்போ 2, 2, 2, minus 2, 2, 3, minus 2, 2, minus 2, minus 2, minus 2, 3, 3, 2, 3, minus 2, 3, 3. ஓகேவா? நம்ம வந்துட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு இன்ட்ரொடக்ஷன்லேயும் நல்லா ப்ரீஃபாக பார்த்தோம். எக்ஸாம்பிள் சம்ஸ்லேயுமே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம இன்னுமே சொல்லிட்டு தான் வந்து நம்ம போனோம். அதனால தான் நான் டேரெக்டாகவே வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன். நம்ம வந்து இன்னும் புரியலைன்னா இன்ட்ரொடக்ஷனில் ரொம்ப ப்ரீஃபாகவே சொல்லியிருப்பேன். எக்ஸாம்பிள்ஸ்லேயுமே நான் வந்துட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இதுக்குள்ளே போயிருப்பேன். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு செட்டையும் வந்துட்டு கிராஸ் பண்ணி எழுதிட்டு அதுக்கு என்னென்ன பேர்ஸ், ஆர்டர் பேர்ஸ்னா பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆகாமல் வந்துட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் ஆர்டர் பேர்ஸ். அந்த மாதிரி எழுதணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு a cross b கண்டுபிடிச்சது, a cross a கண்டுபிடிச்சது. நெக்ஸ்ட்டு b cross a. b cross a னா b ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதிட்டு கிராஸ் a ஓட வேல்யூ என்ன? 2, minus 2, 3. ஓகேவா? இப்போ என்ன வரும்? 1, 2, 1, minus 2, 1, 3, minus 4, 2, minus 4, minus 2, minus 4, 3. ஓகேவா? இதுதான் b cross a. ஓகே, இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சப்டிஷனுக்கான ஆன்சர். செகண்ட் சப்டிஷன் பாருங்க. a is equal to b is equal to p, q. அதாவது a ஓட செட்டும் p, q ஆம், b ஓட செட்டும் p, q ஆம். ஓகேவா? இது என்னன்னா நம்ம a cross b, a cross a, b cross a அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்னது? a cross b. a cross b னா ஏங்கிற செட்டையும் bங்கிற செட்டையும் கிராஸ் பண்ணுவோம் தானே. ஆனால் ஏங்கிற செட்டுக்கும் p, q தான், bங்கிற செட்டுக்கும் p, q தான். p, q cross p, q. ஓகேவா? இப்போ இது எப்படி நம்ம கிராஸ் பண்ணுவோம்? p, p, q, q, p, q, q. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? a cross a. a cross a னா a ஓட செட்டையும் கிராஸ் பண்ணுறது. a ஓட செட் என்னது? p, q. அதுக்கு அதே மாதிரி அப்போ நெக்ஸ்ட்டும் p, q தானே வரும். இதுக்கு என்ன வரும்? சேம் அதே ஆன்சர் தான் வரும். p, p, q, q, p, q, q. சேம் அதே ஆன்சர் தானே வரும். நெக்ஸ்ட் என்னது? b cross a. b cross a னா b ஓட செட்டையும் a ஓட செட்டையும் கிராஸ் பண்ணும். அதே மாதிரி b ஓட செட்டை ஃபர்ஸ்ட் இருக்கணும், a ஓட செட்டை செகண்ட் இருக்கணும். என்ன ஃபர்ஸ்ட் இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். ஓகேவா? இப்போ p, q cross p, q. அது இதுக்கும் என்னதான்? அதே சேம் ஆன்சர். p, p, q, q, p, q, q. ஓகேவா?
இதுதான் வந்துட்டு செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். புரிஞ்சுதா? இப்போது தேர்ட் சம் பாருங்கள். A is equal to m, n, B is equal to mt அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம். இன்ட்ரோடக்ஷன்லேயே கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கான டெஃபினேஷன் என்ன பார்த்தோம்? அதாவது எம்டியோட எந்த செட்டை கிராஸ் பண்ணாலும் நம்மளுக்கு கிடைக்க போகிறது எம்டி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எம்டியோட கிராஸ் பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு செட்டை எம்டியோட கிராஸ் பண்ணாலும் ஓகே, நான் வைஸ் வர்ஸாவாக சொல்கிறேன். எம்டியோட நம்ம எந்த செட்டை வந்து நம்ம கிராஸ் பண்ணாலும் இட்ஸ் பி எம்டி தான். ஓகேவா? அதுதான் வந்துட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் டெஃபினேஷன்லேயே கீழே மென்ஷன் பண்ணியிருந்தோம். இப்போ பாருங்க, ஏ கிராஸ் பி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ கிராஸ் பின்னா என்ன வரும்? ஏயோட செட்டையும் பியோட செட்டையும் கிராஸ் பண்ணுறது. அதாவது இப்போ கிராஸ் இங்கே எம்டின்னு வந்துடும். ஓகேவா? இப்போ எந்த ப்ராடக்டோட எம்டியை கிராஸ் பண்ணால் நம்மளுக்கு எம்டி தான் கிடைக்க போகுது. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ. இங்கே ஏ கிராஸ் ஏல நம்மளுக்கு எம்டி வராது. ஏன்னா ஏங்கிற செட்டில் நமக்கு நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா? அதனால இப்போ இது ரெண்டையும் தான் நம்ம கிராஸ் பண்ணணும். இது ரெண்டையும் கிராஸ் பண்ணால் என்ன வரும்? எம் கமா எம், எம் கமா என், என் கமா எம், என் கமா என். ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஏ கிராஸ் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏனா என்ன வரும்? பியோட செட்டையும் ஏயோட செட்டையும் கிராஸ் பண்ணுறது. அதாவது எம்டி இன்டூ எம் கிராஸ் என். அப்போ இதுக்கும் என்னதான் வரும்? எம்டி தானே வரும். அப்போ எம்டியோட நம்ம எதை கிராஸ் பண்ணாலும் நம்மளுக்கு கிடைக்க போகிற வேல்யூ எம்டி தான். ஓகேவா? இதுதான் தேர்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் அப்படிங்கிற 3 சப்டிவிஷனுமே ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் சம் பாருங்கள். let a is equal to 1, 2, 3, b is equal to x such that x is a prime number less than 10, find a cross b and b cross c. அதாவது a b அப்படிங்கிற 2 செட்டு கொடுத்துருக்காங்க. அதில் a தான் ஏங்கிற செட்டை கிளியராகவே கொடுத்துட்டாங்க. 1 2 3 எப்படி இருக்குன்னு. ஓகே, அது ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். a is equal to 1 2 3 பி. ஆனால் பிங்கிற செட்டை இந்த மாதிரி கிளியராக கொடுக்கல. அதுக்கு பதிலாக வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ வந்து இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் such that x is a prime number less than 10. ஓகே, ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸில் இந்த மாதிரி பார்த்தோம். b is equal to எப்படின்னா எக்ஸுங்கிற வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ் வந்து என்னவா இருக்கணும்னா 10 விட கம்மியாக இருக்கணுமா, அண்ட் தென் சேம் டைம் அது ப்ரைம் நம்பராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ரைம் நம்பர்னா ஆல்ரெடி தெரியும். ப்ரைம் நம்பர்னா நம்ம என்ன பார்த்தோம்? ஆல்ரெடி நான் வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன். ப்ரைம் நம்பர்னா அந்த நம்பராலேயே டிவிசிபிள் ஆகணும். ஒன்கிற டேபிள்ஸாலே டிவிசிபிள் ஆகணும். அதாவது இப்போ 5 எடுத்துட்டோம்னா 5 வந்து 5 டேபிளையும் 1 டேபிளையும் மட்டும்தானே வரும். இப்போ வேறு இப்போ வந்துட்டு ஒரு 8 எடுத்தோம்னா 4 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 1 டேபிளில் வரும், 8 டேபிளில் வரும். அதாவது இந்த 1 டேபிளையும் அதோட டேபிளையும் தாண்டி வேறு டேபிள் வந்தாலே அது வந்துட்டு ப்ரைம் நம்பர் கிடையாது. இதுதான் ப்ரைம். இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இருக்கிறதுக்கு பேர் தான் ப்ரைம் நம்பர். ஓகேவா? அப்போ அந்த ப்ரைம் நம்பராகவும் இருக்கணுமா, அட் த சேம் டைம் 10 விட கம்மியாகவும் இருக்கணுமா. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு 1 எடுத்துவோம். 1 இஸ் நெய்தர் அ ப்ரைம் நார் அ காம்போசிட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால 1 எடுத்துக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு 2ங்கிறது ப்ரைம் நம்பர். ஏன்னா 2 வந்து 2 டேபிளையும் 1 டேபிளையும் மட்டும்தான் வரும். 3யும் 1 டேபிளையும் 1 டேபிளையும் 3 டேபிளையும் மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட் 4 வராது. 4 வந்து ஏன்னா 2 டேபிள் எக்ஸ்ட்ரா வந்துடுது. அதுக்கடுத்து 5 வரும், அடுத்து 7 வரும், அடுத்து 8 வருமா? வராது. 9 வருமா? வராது. 10 வருமா? 10 வந்துட்டு சப்போஸ் இங்கே வந்துட்டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம 10 கவுண்ட்ல வச்சுக்கலாம். ஆனால் இங்கே லெஸ் தேன் 10ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ வந்துட்டு இந்த இடத்துல 10 வந்துட்டு 10 கம்மியாக 9 வரைக்கும் தான் நம்ம வந்துட்டு கேல்குலேட்டே பண்ணணும். சரியா? இப்போ இந்த இடத்துல லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்தா 10 கன்சிடர் பண்ணலாம். அப்படி கன்சிடர் பண்ணால் கூட 10 வந்துட்டு ப்ரைம் நம்பர் கிடையாது. சரியா? அதனால வந்துட்டு இது 7ஓட முடிஞ்சிடும். இப்போ ஏபி 2 செட்டும் கிடச்சிருச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிப்போம்? 1 2 3 கிராஸ் பியோட செட்டு 2, 3, 5, 7. ஓகே, இது எப்படி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம்? 1, 2 1, 3 1, 5 1, 7 2, 2 2, 3 2, 5 2, 7 3, 2 3, 3 3, 5 3, 7. ஓகேவா? இது எல்லாமே முடிஞ்சா அப்போ வந்து இதோட ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சது. அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி கண்டுபிடிச்சது. நெக்ஸ்ட்
கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் B and A, அதாவது B cross A. ஓகேவா? B cross A ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் B and A. ஓகேவா? இது நம்ம டைரக்டா B cross A ன்னு கேட்காம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் B and A ஆர் A and B ன்னு கொடுத்தா A cross B and B cross A கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ B cross A எப்படி கண்டுபிடிக்கணும்? 2, 3, 5, 7 cross 1, 2, 3. ஓகேவா? இப்போ இது எப்படி வரும்? 2, 1, 2, 2, 2, 3, 3, 1, 3, 2, 3, 3, 5, 1, 5, 2, 5, 3, 7, 1, 7, 2, 7, 3. ஓகேவா? இதுதான் வந்து B cross A. ஓகே, A cross B, B cross A ரெண்டையுமே இதுக்கு ஃபைண்ட் பண்ணியாச்சு. இதுதான் செகண்ட் ப்ராப்ளம்க்கான ஆன்சர். இப்போ தேர்ட் ப்ராப்ளம் பாருங்க. if B cross A is equal to -2, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நம்ம A and B ரெண்டு செட்டை கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்ஸில் எல்லாமே செட்டு கொடுத்துருவாங்க, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிப்போம். இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க, செட்டு கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்தோம். அதில் என்ன சொல்லியிருந்தோம்? ஃபஸ்ட்டு உள்ள செட்டுக்கு உள்ளது ஃபஸ்ட்டு உள்ள செட்டும் ஃபஸ்ட்டு உள்ள நம்பர், அதாவது ஃபஸ்ட்டு உள்ள நம்பர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு உள்ள செட்டுக்கு ஈக்குவல், செகண்ட் நம்பர்ஸ் எல்லாமே செகண்ட் செட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு தானே சொல்லியிருந்தோம். அதாவது இப்போ B வந்து எதுக்கு ஈக்குவல்? B இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் first coordinates of B cross A. அதாவது B cross A ல B வந்துட்டு என்னது? first coordinates ஆ. A வந்து என்னது? second coordinate. set of all second coordinates of A cross B. ஓகேவா? அப்போ A ஓட செட் என்ன வரும்? B ஃபர்ஸ்ட் B ஏ எடுத்துப்போமே. B வந்து என்ன வரும்? ஃபர்ஸ்ட் உள்ளது வருமா? -2 -2, அதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆயிருக்குன்னா நம்ம ரிப்பீட்டட் வந்துட்டு இங்க எடுக்க கூடாது. எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நம்பரா தான் எழுதணும். அப்ப -2ங்கிறது எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு? 2 தடவை. அப்ப -2 ஒரு தடவை தான் எழுதணும். இங்க வந்து நான் நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிருச்சா, அப்ப -2 முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் உள்ளதுக்கு போயிடணும். 0 0ன்னு 2 இருக்கு. அப்போ 2 0க்கு பதிலா ஒரு 0 தான் எழுதணும். அடுத்து 3 3ன்னு 2 3 இருக்கு. 2 3க்கு பதிலா ஒரு 3 தான் எழுதணும். நெக்ஸ்ட் A வந்து என்னது? செகண்ட் கோஆர்டினேட்ஸ். இப்போ செகண்ட் கோஆர்டினேட்ஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கணும்னா இப்போ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ்ல தொடர்ந்து இருக்கு. ஓகே, செகண்ட் கோஆர்டினேட்ஸ்ல தொடர்ந்து இருக்காது, கண்டினியூவா இருக்கு, டிஸ்கண்டினியூவா இருக்கும். அந்த ஆனா நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கும். இப்போ எத்தனை 3 வந்திருக்கு? 1 2 3, மொத்தம் 3 3 வந்திருக்கு. ஆனா 3 3க்கு பதிலா ஒரு 3 தான் எழுதணும். இங்க எத்தனை 4 வந்திருக்கு? 1 2 3, 3 4 வந்திருக்கு. அப்போ ஒரு 4 தான் எழுதணும். அப்போ Bங்கிற செட்டுக்கு -2 0 3, Aங்கிற செட்டுக்கு 3, 4. இதுதான் வந்து தேர்ட் சம்க்கான ஆன்சர். இப்போ ஃபோர்த் சம் பாருங்க. if A is equal to 5, 6, B is equal to 4, 5, 6, C is equal to 5, 6, 7. show that A cross A is equal to B cross B intersection C cross C அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 3 செட்டையும் கொடுத்துட்டு அதுல இருந்து நான் இந்த ஈக்குவேஷன் வந்து எனக்கு ட்ரூ ஆகணும். அதாவது A cross B is equal to B cross B intersection C cross C அப்படிங்கறத எனக்கு ஷோ பண்ண காட்ட சொல்றாங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் எப்போதும் போல LHS எடுத்துக்கிறேன். LHS வந்து என்னது? இது LHS, இதுதான் LHS சைடு, இது RHS சைடு. அப்ப A cross A தான் LHS. அப்ப A cross A னா என்ன வரும்? 5, 6 cross 5, 6. ஓகேவா? அப்ப 5, 6 னா என்ன வரும்? 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. ஓகேவா? இப்போ A cross A கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் RHS. RHS என்ன வரும்? ஃபர்ஸ்ட் நம்ம B cross RHS ஆக்சுவலி என்ன? B cross B intersection C cross C. ஃபர்ஸ்ட் நம்ம B cross B முதல்ல கண்டுபிடிச்சுக்கலாம். B cross B என்ன வரும்? 4, 5, 6 cross 4, 5, 6. அப்போ இத வந்துட்டு நம்ம கிராஸ் பண்ணோம்னா 4, 4, 4, 5, 4, 6, 5, 5, 5,
sorry 5 comma 4, 5 comma 5, 5 comma 6, 6 comma 4, 6 comma 5, 6 comma 6. ஓகேவா, இதுதான் B cross B. Next C cross C. C cross C னா C என்னது 5, 6, 7. Cross same 5, 6, 7. இப்போ இதுக்கு என்ன வரும் 5 comma 5, 5 comma 6, 5 comma 7, 6 comma 5, 6 comma 6, 6 comma 7, 7 comma 5, 7 comma 6, 7 comma 7. ஓகேவா, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் B cross B க்கும் C cross C க்கும் இன்டர்செக்ஷன். B cross B க்கும் C cross C க்கும் இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் என்ன காமன். காமனா இங்க என்னென்ன இருக்கு 4 cross 4 இருக்கா இல்ல, 4 cross 5 இருக்கா இல்ல, 4 cross 6 இருக்கா இல்ல, 5 cross 4 இருக்கா இல்ல, 5 cross 5 இருக்கு. நெக்ஸ்ட் 5 cross 6 இருக்கா, 5 cross 6ம் இருக்கு. நெக்ஸ்ட் 6 cross 4 இருக்கா, 6 cross 4 இல்ல, 6 cross 5 இருக்கா, 6 cross 5 இருக்கு. நெக்ஸ்ட் 6 cross 6 இருக்கா, 6 cross 6ம் இருக்கு. அப்ப LHS ஓட ஃபைனல் ஆன்சர் என்ன 5 cross 5, 5 cross 6, சாரி 5 5, 5, 6, 6, 5, 6, 6. RHS ஓட ஆன்சரும் அதுதான். அப்ப LHS உம் RHS உம் ஈக்குவல். LHS is equal to RHS. ஓகேவா, hence proved. இப்போ 5th sum பாருங்க. given A is equal to 1, 2, 3, B is equal to 2, 3, 5, C is equal to 3, 4, D is equal to 1, 3, 5. Check if A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D is true. அதாவது given set 4 செட்டை கொடுத்துட்டாங்க. 4 செட்ல இருந்து இந்த ஈக்குவேஷன் ட்ரூவா இல்ல, கொடுத்திருக்க given வந்து ட்ரூவா இல்லையா அப்படின்னு சொல்லி क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் LHS RHS வந்து சால்வ் பண்ற மாதிரி LHS என்ன எடுத்துப்போம், A intersection C cross B intersection D. ஓகேவா, அப்போ A intersection C முதல்ல எடுத்துப்போம். A செட் என்னது 1, 2, 3, intersection C க்கு என்னது 3, 4. ஓகேவா, இது ரெண்டுலயும் எது வந்து காமனா இருக்கு, 3ங்கிற செட் மட்டும் தான் காமனா இருக்கு. அப்ப 3 தான் வரும். நெக்ஸ்ட் B intersection D. B intersection D னா B யோட செட்டையும் D யோட செட்டுக்கும் நம்ம இன்டர்செக்ட் எடுப்போம். இன்டர்செக்ட்னா காமன். அப்ப D வந்து என்ன வரும் 1, 3, 5. என்ன இருக்கு 3 செட் மட்டும் தான் காமன். ஆக்சுவலா நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், இன்டர்செக்ஷன் C D இதான கண்டுபிடிக்கணும். அப்போ A cross intersection D intersection என்ன 3 B intersection D யோட cross 5. ஓகேவா, எப்படி கிராஸ் பண்றோம்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்ப 3, 3, 3, 5, 3, 3, இதுதான் வந்து A cross B கண்டுபிடிக்கணும். RHS என்ன A cross B intersection C cross. இப்போ A cross B னா B யோட என்னது 1 cross 3. இப்போ 3, 1, 5, 2, 2, 2, 5. எல்லாத்துக்கும் முன்னாடி 3, 2, 3, ஓகேவா. நெக்ஸ்ட் ஏனா C யோட செட்டையும் D யோட செட்டையும் எழுது. C செட் 4 cross D யோட செட் ஆனது 1, 3, 5. இப்போ இது என்ன பண்ணுவோம் 3, 1, 3, 3, 4, 1, 3, 5. இது வந்து இப்போ A ஆக்சுவலா क्वेश्चन இன்டர்செக்ஷன் C cross D அதான क्वेश्चन. அப்போ A இன்டர்செக்ஷன் D. ஓகேவா, ரெண்டுக்கும் என்ன எழுதுவோம், இது ரெண்டு 1, 2 இருக்கா, 3 இருக்கா இல்ல, 2, 2 இருக்கா இல்ல, 2, 5 இருக்கா இல்ல, 3, 5 இருக்கா இருக்கு. அப்ப என்ன 3, ஓகேவா, இதுதான் வரும். இதோட ஆன்சர் இதோட ஆன்சர் என்ன 3, 5 ஈக்குவல். ரெண்டுமே என்னங்கறனால is equal to RHS. True.
இப்போ next sum பாருங்க. Let A is equal to x belongs to W such that x is less than 2, B is equal to x belongs to natural number such that 1 is less than x is less than or equal to 4, C is equal to 3, 5. Verify A cross B union C is equal to A cross B union A cross C. அதாவது ABC 3 செட்டு கொடுத்துட்டு அதில் இதே மாதிரி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி. இப்போ ஏபி அப்படிங்கிறது சி டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஆனால் ஏபி டேரெக்டாக கொடுக்கல. ஃபர்ஸ்ட் நம்ம ஏபி முதல்ல எடுத்துக்கணும் டேரெக்டாகவே. ஓகேவா? இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ, டபிள்யூனா ஹோல் நம்பர்னு அர்த்தம். ஓகேவா? சச் தட் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 2, அதாவது எக்ஸ் ஹோல் நம்பராகவும் இருக்கணுமா, அதே சமயம் 2 விட கம்மியாக இருக்கணுமா. ஓகேவா? அப்போ ஹோல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. அப்போ 0லேருந்து 2க்கு கம்மியாக உள்ள நம்பர்னா என்ன அர்த்தம்? 2க்கு முன்னாடி உள்ள நம்பர். சரியா? அப்போ 0லேருந்து 2க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னது? 1. அப்போ 0லேருந்து 1 வரைக்கும்னா 0,1. இதுதான் வந்து ஏயோட செட். ஓகேவா? இப்போ பியோட செட். B is equal to x belongs to natural numbers. இது வந்து natural numbers. ஓகேவா? இதில் natural numbers கண்டிஷன் என்னன்னா 1 is less than x is less than or equal to 4. ஓகேவா? அப்போ 1 விட அதிகமாக இருக்கணும், 4 விட கம்மியாக இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? B is equal to 2, 3, 4 வருமா? 4 வரும். ஏன்னா இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ லெஸ் தேன்னு இங்கே கொடுத்தனால நம்ம 2வை எடுக்கலை. ஆனால் இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுத்தனால ஈக்குவல் டுன்னு இந்த லைன், இந்த சின்னதாக ஒரு கோடு போட்டிருக்காங்களே, இந்த கோடு வந்தாலே நம்ம அந்த நம்பரையும் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். ஓகேவா? அப்போ 4ம் வரும். சரியா? நெக்ஸ்ட்டு சி அவங்களே கொடுத்துட்டாங்க. சி இஸ் ஈக்குவல் டு 3,5. ஓகேவா? இப்போ நம்ம டேரெக்டாக வெரிஃபை பண்ணலாம். சேம் எப்போதும் போல் நம்ம ப்ரொசீஜர் படி LHS RHS தான் எடுத்து செய்வோம். அதே மாதிரி எடுத்துப்போம். LHS என்னது? A cross B union C. ஓகேவா? இப்போ B union C முன்னா என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கிறோம். B union C is equal to B 2, 3, 4 union C என்னது? 3, 5. ஓகேவா? இது ரெண்டையும் யூனியன் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2, 3, 4, இங்கே 3 வந்துடும். 3 இருக்கு ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம், அதனால 5. ஓகேவா? இது நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கும்? A cross B union C. B union C கண்டுபிடிச்சா இப்போ நெக்ஸ்ட்டு A cross B union C. ஓகேவா? அப்போ ஏயோட செட் என்னது? ஏயோட செட்டையும் இதே இருந்தாலும் கிராஸ் பண்ண போகிறோம். ஏயோட செட் என்னது? 0,1. ஓகே. கிராஸ் B union C என்னது? 2, 3, 4, 5. ஓகேவா? இதே தான் இப்போ கிராஸ் பண்ண போகிறோம். இப்போ கிராஸ் பண்ண என்ன வரும்? 0,2, 0,3, 0,4, 0,5. 1,2, 1,3, 1,4, 1,5. அதாவது வருமா? 0,2, 0,3, 0,4, 0,5. நெக்ஸ்ட் 1,2, 1,3, 1,4, 1,5. ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு இது A cross B union C. இப்போ LHS கண்டுபிடிச்சாரு. நெக்ஸ்ட் RHS. RHS என்ன ஆக்சுவலி? A cross B union A cross C. ஓகேவா? இப்போ A cross B என்னன்னு முதல்ல கண்டுபிடிச்சிப்போம். அப்புறம் A cross C கண்டுபிடிச்சு அதை ரெண்டையும் யூனியன் பண்ணலாம். இப்போ A cross B என்னது வரும்? A cross Bனா ஏயோட வேல்யூ முதல்ல எழுதிக்கணும் 0,1ன்னு. கிராஸ் பியோட வேல்யூ என்னது? 2, 3, 4. ஓகேவா? இதான அப்போ என்ன வரும்? 0,2, 0,3, 0,4, 1,2, 1,3, 1,4. இதுதான் வந்துட்டு A cross B. இப்போ A cross C. A cross C என்ன வரும்? 0,1ஐயும் சியோட வேல்யூவையும் நம்ம கிராஸ் பண்ணணும். ஓகேவா? இது என்ன வரும்? 0,3, 0,5. அப்போ 1,3, 1,5. ஓகேவா? இதுதான் A cross C. அப்போ இது ரெண்டையும் நம்ம யூனியன் பண்றது தானே RHS. A cross B யூனியன் A cross C. ஓகேவா? இது ரெண்டையும் நம்ம யூனியன் பண்ண என்னென்ன கிடைக்கும்? முதல்ல இந்த செட் எழுதிடுவோம். 0,2, 0,3, 0,4, 1,2, 1,3, 1,4. இப்போ இந்த செட்டையும் தானே சேர்த்து எழுதுவோம். 0,3 ஆல்ரெடி எழுதியாச்சு. 0,5 எழுதாலும் 0,5. நெக்ஸ்ட் 1,3 இருக்கா? இருக்கு. அப்போ 1,5 இருக்கா? இல்லை. நெக்ஸ்ட் அதே எழுதுவோம் 1,5.
ஓகே, அவ்வளோதான் வந்து A cross B யூனியன் A cross C. இது ரெண்டையும் யூனியன் பண்ணும்போது இது கிடைக்கிது. அப்போ LHSோட ஆன்சரும் RHSோட ஆன்சரும் சேம். ஓகே, அப்போ LHS is equal to RHS. ஓகேவா? இந்த சம் புரிஞ்சுதா? இப்போ அதிலே செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. ஓகேவா? இது வந்து செகண்ட் சப்டிவிஷன். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் AB ரெண்டு வேல்யூ நான் வந்துட்டு எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நான் வந்து செகண்ட் சப்டிவிஷனுக்கு டேரெக்டாகவே எழுதிட்டேன். இப்போ வந்துட்டு இது எப்படி சால்வ் பண்ணுவோம்? சேம் LHS ஃபஸ்ட்டு எடுத்து சால்வ் பண்ணுவோமா? LHS என்னது? A cross B intersection C. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை சால்வ் பண்ணுவோம்? ப்ராக்கெட்டில் உள்ளது. ஓகேவா? அப்போ ப்ராக்கெட்டில் உள்ளது B intersection C is equal to 2, 3, 4 intersection C 3, 5. இது ரெண்டும் காமனாக என்ன இருக்குது? 3 அப்படிங்கிற ஒரு செட்டு மட்டும் தானே காமனாக இருக்குது. இது 3. ஓகே, நெக்ஸ்ட்டு A cross B intersection C அப்படின்னா 0, 1 cross 3 என்ன வரும்? 0, 3 1, 3 இவ்வளோ தானே வரும். இதுதான் A cross B intersection C. இப்போ RHSல என்ன வரும்? A cross B intersection A cross C. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம A cross B கண்டுபிடிச்சிக்கலாம். A cross B is equal to A வந்து என்னது? 0, 1 cross B என்னது? 2, 3, 4. ஓகே, இப்போ இது ரெண்டுக்கும் கிராஸ் பண்ணணும்னா என்ன வரும்? 0, 2 0, 3 0, 4 1, 2 1, 3 1, 4. ஓகே, இதுதான் A cross B. இப்போ A cross C. A cross Cனா Aயோட வேல்யூவையும் Cயோட வேல்யூவையும் கிராஸ் பண்ணணும். கரெக்டா? இப்போ எப்படி கிராஸ் பண்ணலாம்? 0, 3 0, 5 1, 3 1, 5. ஓகே, இதுதான் வந்து A cross C. கரெக்டாக இப்போ A cross B கிடச்சிச்சு, A cross Cயும் கிடச்சிச்சு. அவள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? A cross Bக்கும் A cross Cக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷன்னா காமன் எலிமெண்ட்ஸ் எங்கே என்ன இருக்குது? காமன் ஆர்டர் பேர் வந்துட்டு 0, 2 இங்கே இருக்கா? இல்லை. 0, 3 இருக்கா? இருக்குது. அப்போது 0, 3 ஃபஸ்ட் எழுதிப்போம். நெக்ஸ்ட் 0, 4 இருக்கா? இல்லை. 1, 2 இருக்கா? இல்லை. 1, 3 இருக்கா? இருக்குது. 1, 3 இருக்குது. நெக்ஸ்ட் 1, 4 இருக்கா? இல்லை. அப்போது LHSோட ஆன்சரும் RHSோட ஆன்சரும் ஈக்குவல். அப்போ LHS is equal to RHS. இந்த சம் புரிஞ்சுதா? இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. A union B cross C is equal to A cross C union B cross C அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சேம் அதே மாதிரி தான் LHS எடுத்து சால்வ் பண்ணுறோம். LHS வந்துட்டு என்னது? A union B cross C. ஓகே, ஃபஸ்ட்டு A union B எடுத்துக்கிறோம். என்ன வரும்? 0, 1 யூனியன் 2, 3, 4. கரெக்டாக? இப்போ என்ன வரும்? 0, 1, 2, 3, 4. கரெக்டாக வரும்னா நெக்ஸ்ட்டு A union B cross C அப்படின்னா இந்தோட வேல்யூவையும் சியையும் கிராஸ் பண்ண போகிறோம். அப்படி என்ன வரும்? கிராஸ் C. C என்னது? 3, 5. இது எப்படி வருதுலாம்? 0, 3 0, 5 1, 3 1, 5 2, 3 2, 5 3, 3 3, 5 4, 3 4, 5. சரியா? இதுதான் வந்துட்டு A union B cross C. நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் RHS கண்டுபிடிக்கணும். RHS என்னது? A cross C யூனியன் B cross C. கரெக்டா? இப்போ A cross C என்னன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு A cross Cனா ஏயையும் சியையும் கிராஸ் பண்ணுறது. ஓகே, C என்னது? 3, 5. இதுக்கு என்ன வரும்? 0, 3 0, 5 1, 3 1, 5. அவ்வளோதான். இதுதான் A cross C. நெக்ஸ்ட்டு
பி கிராஸ் சி. எப்படி வந்துட்டு கிராஸ் எப்படின்னு புரியுதா? நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். ஜீரோலேருந்து 3க்கு, 0லேருந்து 5க்கு, 1லேருந்து 3க்கு, 1லேருந்து 5 அப்படி தான் போயிட்டுருக்கோம். பி என்ன பண்ணுவோம்? பி கிராஸ் சிக்கு ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ 2 3 4 கிராஸ் சி என்னது 3,5. ஓகேவா? இப்போ என்ன வரும்? 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. ஓகேவா? இதுதான் பி கிராஸ் சி. இப்போ என்ன நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் சிக்கும் பி கிராஸ் சிக்கும் யூனியன் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. கரெக்டா? அப்போ என்னென்ன வரலாம்? ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ அப்படியே வந்துடும். சாரி, இந்த வேல்யூ அப்படியே வந்துடுமா? 0,3 0,5 1,3 1,5 நெக்ஸ்ட்டு இங்கே வந்துடும் 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. சரியா? இதுதான் வந்துட்டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. அப்போது இந்த எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்கா? ஈக்குவலாக இருக்குது. ஆப்வியஸாக வந்துட்டு எல்லா ஆர்டர் பேர்ஸுமே ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ என்ன வரும்? எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். புரிஞ்சுதா இந்த சம்? இதோட வந்து 6th உள்ள எல்லா சப்டிவிஷனும் முடிஞ்சாச்சு. இப்போது 7th ப்ராப்ளம் பாருங்கள். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8, பி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8, C is equal to set of even prime numbers. ஓகேவா? இதுலேருந்து நம்ம என்ன வெரிஃபை பண்ணணும்னா A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி ABC அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, A is equal to set of all natural numbers less than 8. அப்போ அப்படின்னா natural numbers starts from 1. 1லேருந்து 8க்கு கம்மியான நம்பருக்கு வரேன்னா 8ஓட கம்மியான நம்பர், அதுக்கு கம்மியான நம்பர்னால் என்ன அர்த்தம்? அதுக்கு மொதல் நம்பர். அப்போ 1லேருந்து 7 வரைக்கும். ஓகேவா? அப்போ 1 2 3 4 5 6 7. ஓகே, நெக்ஸ்ட் பி வந்து செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. ஓகேவா? இப்போ ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன நமக்கு தெரியும். ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன? ஒரு நம்பருக்கு அதோட நம்பர்னாலையும் 1னாலே டிவிசிபிள் ஆனால் மட்டும்தான் ப்ரைம் நம்பர். அதுதான் ப்ரைம் நம்பர். ஸோ இன்ட்ரடக்ஷன் எக்ஸாம்பிள்ஸ் இதுக்கு முன்னாடி உள்ள சம்ஸ்லையுமே நம்ம வந்து ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத ரொம்பவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, இது ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, ப்ரைம் நம்பர்ஸ்னால் 1 2 ஆலையும் சரி, சாரி இப்போ 2 எடுத்துட்டோம்னா 2 டேபிள்னாலையும் 1 டேபிளாலையும் தான் டிவிசிபிள் ஆகுது. அந்த மாதிரி அந்த டேபிள்னாலையும் 1 டேபிளாலையும் டிவிசிபிள் ஆகுறது. அது வந்து அதுவும் லெஸ் தென் 8, 8 விட கம்மியான நம்பரை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 1 வந்து நெய்தர் அ ப்ரைம் நாட் அ காம்போசிட். ஸோ 1 எடுத்துக்கூடாது. நெக்ஸ்ட்டு 2 வரும், நெக்ஸ்ட்டு 3 வரும், 4 வருமா? 4 வராது, 5 வரும், அதுக்கடுத்து 7 வரும். ஓகேவா? லெஸ் தென் 8ங்கிறதுனால 8க்கு முன்னாடி வரைக்கும் தான் எடுத்துக்கணும். இப்போ 8 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்னா 8ஐயும் கன்சிடர் பண்ணலாம். பட் 8 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். ஸோ 8ஐயும் நம்ம வந்துட்டு இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருந்தா கூட இங்கே 8 எழுத முடியாது. நெக்ஸ்ட்டு சி என்னது? செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ். ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன? அதாவது ப்ரைம் நம்பர்ஸ் எழுதுறது இப்போ வந்துட்டு இது இல்லை, இம்பார்ட்டன்ட் இல்லையா? ப்ரைம் நம்பர்ஸில் ஈவன் ப்ரைம் நம்பர் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ப்ரைம் நம்பர் எடுத்தாலே மோஸ்ட்லின்னு சொல்கிறத விட எல்லாமே வந்துட்டு என்னவா இருக்கும்னா ஆட் நம்பர்ஸாக தான் இருக்கும். ஒன்னே ஒரு நம்பரை தவிர இது எல்லாமே ஆட் நம்பர்ஸ் தான். ஸோ அதுதான் வந்துட்டு 2ங்கிறது மட்டும்தான் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ். இது எந்த ப்ரைம் நம்பர் எடுத்தாலுமே இது ஆடாக தான் நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? இதுதான் ஏபிசி. இதுதான் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்கிறதுலேருந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்ட செட். ஓகேவா? இதுலேருந்து நம்ம இந்த இது கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் என்னது? ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஓகே, இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பினா என்னன்னு முதல்ல பார்ப்போம். என்ன வரும்? 1 2 3 4 5 6 7 இன்டர்செக்ஷன் பி 2 3 5 7. இப்போ இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தால் என்னென்ன வேல்யூ வரும்? 2 3 5 7 அப்படி தான் வரும். 2 3 5 7 இந்த வேல்யூ மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஓகேவா? அப்போ என்ன வரும்? ஏ இன்டர்செக்ஷனோட வேல்யூ என்ன? 2 3 5 7. கிராஸ் சியோட வேல்யூ என்ன? 2. இந்த இருக்குது சியோட வேல்யூ 2.
அப்போது இது என்ன வரும்? நம்மளுக்கு கிராஸ்னாலே தெரியும், ஆர்டர் பேர் நிறையா சம் போட்டுட்டோம். ஸோ டேட்டாக நம்ம போயிடலாம். 2,2 3,2 5,2 7,2. ஓகேவா? இதுதான் எல்ஹெச்எஸ். இப்போ ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் என்ன? ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு நம்ம ஏ கிராஸ் சி கண்டுபிடிப்போம், அப்புறம் பி கிராஸ் சி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் மொத்தமாக கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏ கிராஸ் சி என்ன வரும்? ஏயோட வேல்யூவையும் சியோட வேல்யூவும் இன்டர்செக்ட். ஏயோட வேல்யூ என்ன? 1 2 3 4 5 6 7 கிராஸ் சி 2. அப்போ என்ன வரும்? 1,2 2,2 3,2 4,2 5,2 6,2 7,2. ஓகே, இதுதான் வந்துட்டு ஏ கிராஸ் சி. நெக்ஸ்ட் கிராஸ் சி என்ன வரும்? பியோட வேல்யூ என்ன? 2, 3, 5, 7 கிராஸ் சி 2. ஓகேவா? அப்போ என்ன வரும்? 2,2 3,2 5,2 7,2. ஓகேவா? இதுதான் பி கிராஸ் சி. இப்போ என்ன, இது ரெண்டுக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஆர்ஹெச்எஸ். இது ரெண்டுக்கும் நம்ம காமனாக உள்ளது என்னென்ன இருக்குது? 1,2 இல்லை, 2,2 இருக்கா? இருக்குது. 3,2 இருக்கா? இருக்குது. 5,2 இருக்கா? இருக்குது. 7,2 இருக்கா? இருக்குது. அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே வரும். 2,2 3,2 5,2 7,2. ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. இதோட வேல்யூவும் நம்மளுக்கு எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? அப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல். அப்போ வந்து இது என்னது? ஈக்குவல்னு நம்ம சொல்லியாச்சு. ஓகேவா? எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். இப்போது அதில் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஏ கிராஸ் பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஓகேவா? இப்போது எல்ஹெச்எஸ் வந்துட்டு எடுத்து நம்ம எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் தானே எப்போதும் எடுத்து செய்வோம். அதே மாதிரி நம்ம எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ன்னு சேர்த்து செய்யலாம். இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நம்ம ஏபிசி எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்தோம். ஸோ நான் செகண்ட் சப்டிவிஷனுக்கு டேரெக்டாகவே எழுதிக்கிட்டேன். இப்போ வந்து எல்ஹெச்எஸ் என்னது? ஏ கிராஸ் b minus c. கரெக்டா? அப்போ b minus c தான் முதல்ல வரும். b minus c is equal to 2, 3, 5, 7 minus c 2. ஓகேவா? இதுதான் வந்துட்டு b minus c. ஓகே, அப்போ b minus c னா என்ன அர்த்தம்னா, bங்கிற செட்டில் cங்கிற செட்டை மைனஸ் பண்ணணும். அதாவது இதில் உள்ள செட்டில் இருந்து இந்த செட்டில் உள்ள நம்பர் தான் மைனஸ் பண்ணணும் அர்த்தம். அப்போனா இந்த செட்டில் இருந்து இதை மைனஸ் பண்ணால் அந்த 2ங்கிற நம்பர் மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். பேலன்ஸ் என்ன வரும்? இதுதான் வரும். அப்போ என்ன வரும்? 3, 5, 7. சரியா? இது நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி மைனஸ் சி. சரியா? இப்போ என்ன வரும்? ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் வந்து என்னது? 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் வந்து 1லேருந்து 7 வரைக்கும் உள்ளது ஏயோட வேல்யூ. ஸோ நான் எடுத்துக்கிட்டேன். கிராஸ் இது என்னது? 3, 5, 7. சரியா? இப்போ வந்து இதோட வேல்யூ என்ன வரும்? 1, 3, 1, 5 ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாத்துக்கும் பண்ணுவோம். இது வந்து பெரிய நம்பர்ஸ்னால லாங் ஆர்டர் பேஸாக வரும். ஓகேவா? அப்போ 1, 5 1, 7 2, 3 2, 5 2, 7 3, 3 3, 5 3, 7 4, 3 4, 5 4, 7 5, 3 5, 5 5, 7 6, 3 6, 5 6, 7 7, 3 7, 5 7, 7. ஓகேவா? இது இவ்வளவும் வந்துட்டு என்னது? ஏ கிராஸ் பி மைனஸ் சி. இதுதான் எல்ஹெச்எஸோட ஃபைனல் ஆன்சர். இப்போது ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். ஆர்ஹெச்எஸ் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க? பி ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஓகேவா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பின்னா என்ன வரும்? ஏயோட வேல்யூ 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ்
பி 2 3 5 7 சரியா? இதுதான் A கிராஸ் B. இது வந்து எப்படி இதுல இருந்து ஆர்டர் பேர் எதுக்கு எப்படி கண்டுபிடிப்போம்? 1, 2 1, 3 1, 5 1, 7 2, 2 2, 3 2, 5 2, 7 3, 2 3, 3 3, 5 3, 7 3, 4, 2 4, 3 4, 5 4, 7 5, 2 5, 3 5, 5 5, 7 6, 2 6, 3 6, 5 6, 7 7, 2 7, 3 7, 4 7, 5 7, 7 ஓகேவா? இதுதான் வந்து A கிராஸ் Bக்குள்ள வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா A கிராஸ் C கண்டுபிடிக்கணும். A கிராஸ் C எப்படி கண்டுபிடிப்போம்? A ஓட வேல்யூ வந்து 1 2 3 4 5 6 7 ஓகேவா? இதுதான் வந்து A ஓட வேல்யூ. கிராஸ் C என்ன வரும்? 2 C ஓட வேல்யூ என்ன? ஒன்லி 2 ஓகேவா? ஒன்லி 2. அப்போ என்ன வரும்? 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2 ஓகேவா? ஆக்சுவலாக என்ன வந்து இது A கிராஸ் Bல A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C ஓகேவா? அப்போது இந்த நம்பர்ஸ்லேருந்து இந்த நம்பர்ஸ்லேருந்து இந்த நம்பர்ஸை நம்ம மைனஸ் பண்ணி பேலன்ஸை எழுதணும். அப்போது 1, 2 கேன்சல் ஆயிடும். 2, 2 கேன்சல் ஆயிடும். 3, 2 கேன்சல் ஆயிடும். 4, 2 கேன்சல் ஆயிடும். 5, 2 கேன்சல் ஆயிடும். 6, 2 கேன்சல் ஆயிடும். 7, 2 கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் என்ன வரும்? 1, 3 1, 5 1, 7 2, 3 2, 5 2, 7 3, 3 3, 5 3, 7 4, 3 4, 5 4, 7 5, 3 5, 5 5, 7 6, 3 6, 5 6, 7 7, 3 7, 4 7, 5 7, 7 ஓகேவா? இதுதான் வந்துட்டு A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் Cயோட வேல்யூ சரியா? இதுதான் வந்துட்டு RHSோட ஃபைனல் ஆன்சர். அப்போ LHSோட வேல்யூவும் RHSோட வேல்யூவும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டுமே ஈக்குவல் தான் ஓகேவா? அப்போ LHS இஸ் ஈக்குவல் டு RHS. இது வந்து இதோட 7th ப்ராப்ளம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் சப்டிஷன் செகண்ட் சப்டிஷன் ரெண்டுமே போட்டாச்சு. தேங்க்யூ வியூவர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் எக்ஸசைஸ் 1.1 சம்ஸ் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 1.2க்கு ரிலேட் ஆகக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 1.2 1.3ன்னு சொல்லிட்டு எல்லா சம்ஸும் நம்ம வந்துட்டு சாப்டர் வைஸாக நம்ம போயிட்டே இருக்கலாம். அதுக்கு நம்ம ரூட் டு சக்ஸஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.